2 பேதுரு 2ஆம் அதிகாரம் சேர்ந்து வாசிப்போம். Let's all read together the book of 2 Peter chapter 2. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் திரளான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னை இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டு அழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சையுள்ளவருமாய் இருந்து உங்களோடே உண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவருமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பாஷையை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்குமுள்ள காரி இருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை பார்க்கிலும் கேடு உள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினதென்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கருவம். புதிய ஏற்பாட்டிலே தீமோத்தேயு, தீத்து, தெசலோனிக்கேயர் நிருபம்,
எபிரேயர்கள் நிருபத்தின் இறுதி அதிகாரங்கள் 2 பேதுருவிலே சொல்லப்பட்ட இறுதி அதிகாரங்கள், யூதாவின் நிருபம், இதெல்லாம் பலமுறை வாசிங்க. பொழுது போகிறதுக்கு இல்லை, சரியாக ஜெபிக்கிறதுக்கு, ஜெப குறிப்புகளை புரிந்து கொள்வதற்கு. நம்முடைய இருதயம் எல்லாம் தேவனிடத்திலே நிலைவரமாக இருக்கிறதா என்பதை நாம் அடிக்கடி கேள்வி தொடுத்து கொண்டு உய்த்துணர்வது நல்லது. நாம் உண்மை என்கிற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோம், ஆனால் உண்மை என்பது உண்மையாக இருக்கிறதா என்பதை உய்த்துணர்வது அவசியம். நாம் சவால் அடைய விரும்புகிறதில்லை. We don't want to be challenged. அது வரவேற்கப்படக்கூடியதாகவோ அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவோ ஆண்டுடைய பார்வையில் இல்லாத ஒன்று. மக்கள் துன்பப்படுகிறார்கள், கடவுளை அறியாமலும் துன்பப்படுகிறார்கள். கடவுளை அறிந்தோம் ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லியும் துன்பப்படுகிறார்கள். துன்பப்படுவதை நாம் வெறுப்பதும் விரும்பாமல் இருப்பதும் நல்லது என்று நாம் கருதுகிறோம். அதை சொல்லும்போது யாராவது துன்பத்தை விரும்புவாங்களா? சொல்கிறவங்க அப்படி சொல்கிறாங்க, விரும்புவாங்களா? நம்முடைய வாக்குவாதங்கள் இன்னொருத்தரோட ஏதோ ஒரு சம்பாஷணையில் தான் ஏற்படுது. அதனால் we are trying to pick a fight அப்படிங்கிறது இல்லை. வாக்குவாதம் என்பது வாயாடித்தனம் என்று மாத்திரம் கருதி விட முடியாது. தேவனுடைய வார்த்தையை நம்மால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. ஸோ நான் ஆண்டுடைய வழிநடத்தலோடு 2 விஷயங்களை சொல்ல விருப்பம் கொள்கிறேன். நாம் வழக்கமாக பார்க்கிற 2 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து பார்க்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னே ஒரே ஒரு குறிப்பை நான் சுட்டி காண்பித்து அந்த அதிகாரத்துக்கு செல்ல விரும்புகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை 2000 முறை வாசிங்க, ஒன்றும் குடிமொழி போவதில்லை, கஷ்டம்தான். உண்மையாகவே சொல்லப்பட்ட அந்த சேலஞ்ச் 2000 times, மை காட், 2 times வாசி பாருங்கள், 20 times வாசி பாருங்கள். இந்த பட்டியலிட்டு சொல்லப்படுகிற குறிப்புகள் ப்ராபப்ளி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும், நீங்கள் டெலீட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும். அதை கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் செய்யணும். எப்படி கடவுள்கிட்ட பேசுவது, நெருக்கடிகளை குறித்து, நெருக்கங்களை குறித்து, விருப்பங்களை குறித்து, வெறுப்புகளை குறித்து, சவால்களை குறித்து, தோல்விகளை குறித்து, அந்த சில குறிப்புகள்லாம் நீண்ட வாக்கியங்களோடு எழுதியிருக்கும். கடைசியில் இன்னைய காரியத்துக்காக ஜெபிப்போம்னு ஒரு காரியம் முடியும் பாருங்கள். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். சில நேரத்தில் அந்த எண்ணிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கும், அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். அரசாங்க சம்பந்தமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், அதை நீங்கள் கவனிக்கணும். குறிப்பாக
குறைந்த எண்ணிக்கையான ட்ரைபல் பீப்புளை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அவங்களுடைய மொழி இது, அவங்க இந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் திரும்பி ரிவைஸ் பண்ணி யோசிக்கும்போது தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார், நம்ம என்ன ஜெபிக்கிறதுக்கு அங்கே உத்தரவாதம் எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் பரிசுத்தாயின் துணையோடு புரிந்து கொள்ளணும். குறிப்பாக கும்பமேளாவை பற்றி நீங்கள் வாசிக்கும்போது இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது, 90,000 கைதிகளை கொண்டு போய் கங்கையில் குளிக்க வைக்கிறாங்களே, என்ன ஒரு மகா முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது மறுபடியும் இவங்க 90,000 பேரும் தண்ணியில் இறங்கிட்டு பத்திரமா போய் சிறைச்சாலைக்கு போயிடுவாங்களா? கொண்டு போயிட முடியுமா? ஒன்று, அவங்கள அத்தனை பேர் போய் கங்கையில் குளிக்க வைக்கணுன்னா இட் டேக்ஸ் குவைட் அ பிட் ஆஃப் டைம், ரைட்? காலங்காத்தாலேயே கற்கல்லே கொண்டு போய் இறக்கினாலும் 90,000 பேர் அட் அ டைம் குளிக்கிற அளவுக்கு அங்கே எப்படின்னா வசதி பண்ணி கொடுத்தாங்க, அதை ஒன்று யோசிக்க வேண்டியிருக்கு. 90,000 பேரை எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் சொன்னாலே 1,80,000 சோல்ஜர்ஸ் தேவை. ஐ மீன் காவலாளர்கள், கான்ஸ்டபிள்ஸ் தேவை. இது தேவையா? அதுக்கு எவ்வளோ செலவு, எத்தனை கோடி செலவு? இந்த கும்பமேளாவை ஒட்டி மக்களை திட்டமிட்டு கொல்லுகிறார்கள். பாதுகாவலின் அம்சங்களையும் வழிமுறைகளையும் ஒழுங்கு செய்யாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் ரயில் ஏறணும். ரயில் ஒரு 10,000 பேர் போகிறதுக்கு 1000 பேர் இல்லை 2,000 பேர் போகிறதுக்கு தான் ரயில் வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. மீதி 8,000 பேர் எப்படி போவாங்க? அடித்து பிடிச்சி தான் உள்ளே ஏற யோசிப்பாங்க. அதில் வழுக்கி விடுறதுக்கு உண்டு, அதனால் மிதிப்பட்டு சாரவங்க உண்டு. முதல்ல ரயில் தாங்குமா? கேரேஜஸ் தாங்குமா? இதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்க வேண்டியிருக்கு? அதுக்காக தான் அந்த இறுதி காலத்தினுடைய அகோரங்கள், அலங்கோலங்கள், நமக்கு கண்ணிகளாக அமையும் நிகழ்வுகளை பரிசுத்தாவினர் மூலமாகவும் இயேசு ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அவர் வாய்ப்பிறப்பாகவும் இறுதி கால அடையாளங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். இப்போ இன்றைக்கி ஒரு காரியம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா 2 பேதுருல நம்ம 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த விஷயம், ஓயாமல் இன்னொருத்தர் எடுத்து சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும். அதனால சொல்கிறேன். ஏன் சொல்லிட்டா என்ன முத்து வந்துருமா, வீணாக போயிடுவீங்களா? அப்படிலாம் நக்கலாக யோசிக்கிறதுக்கெலாம் ரொம்ப சுதந்திரம்லாம் உண்டு. ஆனாலும் மேட்டரு தான், எல்லாரும் அட் அ டைம் நெருக்கடியின் காலத்தில் கடந்து போகும்போது சகோதர ஸ்நேகம், சகோதரத்துவம், சகோதர பாசம் என்பது இல்லாமையே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தட்டுப்பாடாவதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 பேர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆறாம் வசனத்தில், சோதோங்குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க, பிற்காலங்களிலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில், அதுதான் நாம் இப்போ பார்க்குறோம். we live amongst the wicked people. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இந்த அளவுக்கு are we living a committed life? சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு 9 வயசு பொண்ணு போகுது கேரளாவில். இப்போ அதை பிடிச்சி சீரழிச்சிட்டாங்க. அது கேஸ் ஆயிடுச்சு. 136 ஆண்டு சிறை தண்டனை.
1,97,500 ரூபா 500 ரூபா அபராதம். பெரிய ஒரு முடிவு தான். நல்ல ஒரு முதுகெலும்போடு கூடிய ஒரு தைரியமான ஒரு நீதிபதி தான் அது. பெண் நீதிபதியோ ஆண் நீதிபதியோ, அரசாங்கமும் அதற்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆனால் தண்டனை கொடுக்காமல் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க தட்டி கழிக்கலை, தண்டனையை நிறுத்தி வைக்கலை, தள்ளி வைக்கலை, வாய்தா கொடுக்கல. அப்படின்னா வந்து அப்பீல் போவான், ஜாமீன் எடுப்பான், அந்த வழக்கே நீர்த்து போகும். தட்ஸ் அ வண்டர்ஃபுல் பாயிண்ட் டு ப்ரைஸ். துதிப்போம் சொல்லி தான் அந்த குறிப்பு முடியுது. ஆனால் விஷயம் 2 விஷயம் அதை நான் உணர்ந்தது. 9 வயசில் நடிக்க போகணுமா? அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமா? அப்படிப்பட்ட ஒரு கலை உணர்வும் கலை நயமும் உள்ளதான ஒரு சூழலா? அதை எக்ஸிபிட் பண்ணி தான் ஆகணுமா? ஒன்று. அதை பெற்றவங்க என்ன பொறுப்பாக இருந்தாங்க? ஸோ மெனி இஷ்யூஸ். அந்த வயசுலேயே சினிமா மோகம், அதை வந்து ஸ்கூலில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கலாம். இன்னும் சேஃபர் பிளேசஸில், பாதுகாவலான இடங்களிலே தன்னுடைய திறமையை காட்டியிருக்கலாம். இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. காரணம், நான் யோசிக்கிறது, எல்லா திரைத்துறையிலும் சினிமா துறையிலும், குறிப்பாக பாலிவுட் என்று அழைக்கப்படுகிற கோலிவுட், சென்னை சினிமா துறையை கோலிவுடுங்கிறாங்க, பாலிவுடுங்கிறாங்க, மும்பை பேஸ்ட் சினி இண்டஸ்ட்ரீஸு, கேரளைட் இண்டஸ்ட்ரியை எக்ஸாக்டாக எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ஆந்திரா இன்னொரு விதமாக அழைக்கிறாங்க. கடந்த சமீபமான காலத்தில் ரொம்ப கேவலமாக பாலியல் அத்துமீறல்கள் முழுமையாகவே ஃபுல் ஸ்கேலாகவே ஒரு வியாபாரமாக, தொழிலாக, வருமானமாக அரங்கேற்றம் கண்டிருக்கிற அருவருப்பான அழகிகள், அழகர்கள், மக்களெல்லாம் அப்படியே சொல்லு விட்டு பார்க்குற இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. இதெல்லாம் சகஜமப்பான ஒரு வாக்கியத்தை சினிமா பார்த்துருக்குற நீங்கள் கவனிச்சிருக்கணும். இதெல்லாம் அறிவிக்கப்படாத சட்டமப்பா, அந்த வார்த்தையும் கேட்டிருக்கணும். ஸோ கேரளா சினி இண்டஸ்ட்ரியில் இப்படி நடக்கிறது வந்து தட்ஸ் பார்ட் ஆஃப் த டீல். ஆனால் நியாயம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன நான் பார்த்தேன், கற்பை இழந்தது தான். அப்போது கவனிங்க, பாலியலுக்கு அடுத்த, சரீரத்துக்கு அடுத்த விஷயங்களை நட்டப்பட்டோம். திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கல்ச்சர் அப்படின்னு நம்ம சமுதாயத்தினுடைய சீரழிவின் போக்கு இதில் ரொம்ப காமனான விஷயம். அது இப்போலாம் வந்து நம்ம நாட்டில் தான் இன்னும் இது ஆச்சா பூச்சா அப்படியே உடம்பு புடிய பிடிச்சிட்ருக்கோம். இப்போ திருப்பியும் ஸ்லோவாக மேலை நாடுகள் திரும்புகின்றன. கற்பை இழப்பது என்பது அங்கே ஒரு மேட்டரே இல்லை வெளிநாட்டில். அவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, என்னுடைய உரிமையை பறித்து விட்டான் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய கற்பினுடைய புனிதத்தை அவர்கள் முக்கியப்படுத்துறதில்ல. புரியுதா அவங்களுக்கு? பெண்மையினுடைய புனிதத்தை அவங்க முக்கியப்படுத்துறதில்ல. ஆணுடைய அராஜகத்தையும் அந்த பெண்ணியம்ங்கிறாங்க பார்த்தீங்களா. ஐ ஹாவ் அ ரைட் ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஈக்குவலி டு மேன். அதுதான் அவங்க ஊர் கான்செப்டு. கவனிங்க, பொறுப்பற்றவர்களாக தட்டி கழிக்கிறது போல வாய்க்கு வந்ததாக நாம் ஜெபித்து போவது பெரிய சேவையும் இல்லை, அது மேட்டரே இல்லை, வேஸ்ட்டாக. அப்படி செய்கிறதுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதுக்கு நம்மளை சபைக்கு அழைத்து ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவதற்கு ஜெப ஆவியை ஊற்றி, மன்றாட்டின் ஆவியை ஊற்றி, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி நம்மை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சபையின் போக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும், ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல்.
அதெல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் எடுத்து சொல்கிறேன். இதெல்லாம் கேட்கணுமா, இப்படிலாம் செய்யணுமா, வந்தீங்களா 4-5 காரணம் லேஸ் பாஸாக சொன்னீங்களா, முடிச்சிங்களா, போனோமா, எங்களை விட்டீங்களா, அப்படின்னு தான் உங்களுக்குள்ள அபிப்பிராயம் இருக்கிறதாக ஒரு சிலர் வரிந்து கட்டி கொண்டு என்கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி நாம் ராஜாக்களின் புத்தகத்துக்கு செல்ல போகிறோம். Why do the people of God suffer? ஏன் தேவ ஜனங்கள் பாடுபடுகிறார்கள்? Why do the servants of God suffer? Why do the righteous suffer? ஏன் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள்? அதுக்கு தான் திருப்பி அந்த பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். God perfectly knows how to handle the wicked as well as the devoted people. நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் கருதுகிறோம், ஆம். ஆனால் லோத்துவை தேவன், லோத்துடைய விஷயம் எல்லாத்தையுமே நேருக்கு நேராக சரிக்கு சரியாக மனித நேயத்தோடும் மனித நிலையிலும் தேவ தூதர்களை அனுப்பி விடுவிக்க தேவன் எடுத்துக்கொண்டு, அதுவும் குறிப்பாக தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமினுடைய பரிந்துரைத்தல் நிமித்தம் 10 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தால் அதை அழிப்பீரா, அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் இருந்தார். 10 பேர் அங்கே இல்லை. இருந்தாலும் லோத்தையும் குடும்பத்தையும் ஆண்டவர் விடுவிக்க முயற்சி எடுத்தார். நமக்கு இப்படி இதய பாரம் இருக்கா? பை த வே, நாளைக்கு நீங்கள் வந்து உபவாச ஜெபத்துக்கு நேரத்துக்கு வாங்க, 9 o'clock ஷார்ப்பாக வாங்க. ஊழியக்காரர் இங்கே தான் வந்து தங்க போகிறார் இந்த ரூமில். நீட்டி நெளிச்சிட்டு வராதிங்க. நாளைக்கு உபவாச ஜெபம் முடிஞ்சவொன்னு மத்தியானம் 3 மணிக்கு முடிஞ்சவொடனே சாப்பாடு உண்டு. சாப்பாடு கவலை இல்லாமல், சமைக்கணும்னு கவலை இல்லாமல் மூட்டை கட்டிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முகாமுக்கு இருக்கிறது போல் என் புருஷனுக்கு யார் சோறு போடுவோம், என் பிள்ளைக்கு யார் சோறு போடுவோம், வாங்க கூட்டமாக வாங்க. அதானே சபைக்காக தானே வைக்கிறோம், இந்த தாலுக்காக்க தானே வைக்கிறோம். அது பெரிய விஷயம் இல்லை. உபவாசத்தோடு வாங்க, ஜெபிக்கணும்னு வாங்க, ஒரு நோட்டும் பேனாவும் கொண்டு வாங்க. அவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி சராசரி ஊழியர்கள் சொல்கிறது இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ என்ன காரியம்னு தெரியாது. வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். தேவன் முகத்தை பார்க்கவும், அவருடைய வார்த்தை கேட்கவும், அவருடைய ஈடுபாடுகளை புரிந்து கொள்ளவும், புதுப்பித்து கொள்ளவும் இன்றைய காலகட்டத்தில் இந்த கைரோஸ் இயரில் நமக்கு ஆண்டவர் தொகுத்து வைத்திருக்கிற தருணங்களின் காலங்கள், நேரங்களின், சமயங்களின், பருவ காலங்களின் காலங்கள், அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் எப்படியாவது உபயோகமாக ஆண்டவத்தில் கேட்போம். நாம் மெய்யாக தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் சோதனை என்று நம்ம ரட்சிப்பார். நமக்குள்ளே ஓடி பிடிச்சி விளையாடுற ஹைட் அண்ட் சீக் ஆட்டிடியூடு இருக்குமானா, we go get stuck and hit and get hurt and bruised by the schemes of the devil. பிசாசுடைய சூழ்ச்சியான தந்திரங்கள் மூலமாக நம்ம காயப்படுவோம், தீட்டுப்படுவோம், அவமானம் அடைவோம், நிந்தை அடைவோம், குற்ற மனசாட்சி அடைவோம். பூசி மொழிகிட்ட கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு குளிச்சுட்டு, முந்தானி நனைஞ்சிச்சு முழுசாக நனைஞ்சானா குளிச்சுட்டு வந்து அப்புறம் துவட்டிட்டு உட்காந்துருக்க மாதிரி வருவோம். பாசிபிளி ட்ரூ. அவ்வளோதான். தட்ஸ் வாட் வி ஆர் அபவுட். அதில் தான் நம்ம திருந்தணும். அதில் தான் நம்ம மேசிவ் முயற்சி எடுக்கணும். பெரிதான ஒரு முயற்சி எடுத்து நிலைவரமான ஆவியோடு தேவனை பின்பற்றுவதில் நாம் ஆண்டோடைய கரத்திலிருந்து இந்த கிருபையின் ஊழியத்தை, மன்றாட்டின் ஊழியத்தை, ஜப ஊழியத்தை பெற வேண்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை படிக்கணும். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி நான் ராஜாக்களின் புத்தகத்துக்கு செல்ல விரும்புகிறேன். அந்த 10ஆம் வசனத்துக்கும் 11ஆம் வசனத்துக்கும் இடையில் ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி 2வது பத்தியாக வசனம் எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள்.
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை. ஏன் நீதிமான் துன்பப்படுகிறான்? ஏன் ஒரு ஊழியக்காரன் துன்பப்படுகிறான்? நான் பேசுகிற இந்த துன்பம்லாம் இந்த சரீர வேதனையில், காய்ச்சல், தலைவலி, திருகவலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி விஷயத்தையும் நான் இங்கே சொல்லலை. அதுக்கும் காரணமும் காரணிகளும் இல்லாமல் வலிகள்லாம் வரதில்லை. வலிகளை தேவன் ஏற்படுத்தும் போதே நமக்கு வார்னிங் தான், அது ஒரு நமக்கு எச்சரிப்பு தான். நமக்கு தேவன் செய்கிற பெரிய உபகாரம் வலி, பெயின், பெயின் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ், ஆல் இன்டென்சிட்டிஸ். ஆவியான்மா சரீரத்தில் வலிகள் உண்டு. வலிகளின் அளவு, வலிகளினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம், தாக்கம், இடம், டைம், அதெல்லாம் தேவன் நமக்கு செய்கிற பெரிய உபகாரம். நம்ம எவ்வளவு தேவன் நேசிக்கிறார், மதிக்கிறார் என்பதற்கு அடையாளம். நாம் விசுவாசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீதிமான் ஏன் வேதனைப்படுறான்? நித்தம் வாதிக்கப்பட்டுன்னு சொன்னான். எனக்கு திஸ் இஸ் மை ஒப்பீனியன். நான் இவ்வளோ நடந்து போய் லோத் அங்கே உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூட்டை கட்டிட்டு பளிச்சுன்னு போயிருக்கணும். ஆனால் அவங்க இன்னும் தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ தூதர்கள், அந்த 2 தூதரை அவங்க தரன்னு இழுத்துட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விடுறாங்க. விடும்போது சொல்கிறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, இந்த எல்லை எங்கேயுமே நிற்காதீங்க, உங்கள் ஜீவன் தப்ப ஓடி போங்கங்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியல்ல அப்படின்னு லோத்து சொல்கிறாரு பாருங்க. வாட் அ மேன்! நாம் இப்போயும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த உண்மையை நம்மளால் ஒத்துக்கவே முடியாது. பரவாயில்ல, என்னன்னா நானே பார்த்துக்கிறேன். நம்ம யானை தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆண்டவர் இப்படி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டெப், மிகவும் கருத்தும் கரிசனையான ஒரு முடிவை எடுத்து நம்மை விடுவிக்க விரும்பும்போது, ஆசீர்வதிக்க விரும்பும்போது, நம்மை உருவாக்க விரும்பும்போது, நம்மை நிறைக்க விரும்பும்போது, பயிற்றுவிக்க விரும்பும்போது, அப்படியெல்லாம் ஆண்டவரே இவ்வளோ மேலே நேசிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ, ஆனால் எனக்கு இப்படி செய்யுங்க. இது நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் நாம் நிறைவை பெறதே இல்லை. அதனால தான் தேவனால் நம்ம நம்ப முடிகிறதே இல்லை. நம்ம கிட்ட வந்த ஆசீர்வாதம் தட்டி போயிடுது, தாண்டி போயிடுது. நான் சொல்கிறதெல்லாம் தீர்க்கமாக சொல்கிறேன், பொது அறிவிலும் சொல்கிறேன், ஞான அறிவிலும் சொல்கிறேன். அப்படி 10 மடங்கு நாம் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தாங்கன்னு தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியை பற்றி தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பருப்பையும் மரக்கறிகளையும் சாப்பிட்டு பாபிலோனின் அந்த அறிஞர்களை விட இவங்க 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தாங்க. இல்லை 1 மடங்கு சமர்த்தமாக இருந்தால் போதும், இட்ஸ் ஓகே, ஓகேன்னு சொல்லாதீங்க. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்துழைக்க தேவன் எதிர்பார்க்கும்போது யூ டோன்ட் சே இட்ஸ் ஓகே, அவர் தான் சொல்லணும் ஓகேன்னு. என்னுடைய வேத அறிவில் சராசரியாக இல்லைன்னா முழு உச்சமாக பார்க்கும்போது எங்கேயுமே தேவன் அவர் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கவே இல்லை. பரவாயில்ல, இது இவ்வளோ தூரம் வந்தியே அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏற்கனவே ஞாபகம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது போல் அடிக்கடி தெரிகிறது. ஸோ அது பிழை இருக்கலாம். ஆனால் as far as I know very clearly 10 எதிர்பார்த்தா 10 தான் ஆண்டு எதிர்பார்க்குறாரு. மற்ற 9 பேர் எங்கேருந்து ஆண்டர் கேட்குறாரு வழியே, பரவாயில்ல அவங்க வரலன்னா போகிறானுங்க சொல்லலை. இந்த அந்நியனாகிய சமாரியன் ஒருத்தன் வந்தான் பாரு, அதுக்கு நன்றி, ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி அந்த விஷயத்தை மாத்திரம்தான் தேவன் கனப்படுத்தி சொல்கிறாரு. கவனிங்க, பரிசுத்தாய் நம்மோடு பேசும்போது
நீங்கள் விட்டு கொடுக்கணும். ப்ரைவேட்டாக விட்டு கொடுக்கணும், பப்ளிக்காக விட்டு கொடுக்கணும். when you are kept in a society, when you are kept in a time zone, yes, you have to. கர்த்தருக்கு எப்பயுமே தனித்தன்மை வாய்ந்த விதத்திலே சாட்சியாக இருப்பது தேவன் பெருசாக கருதுகிறது இல்லை. பிதான் மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தாருங்கிற ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் அதை ஆண்டவர் சுட்டி காமிச்சார் ஒழிய, இயேசு ஆண்டவர் உலகத்துக்கு பகிரங்கமாக தான் காமிக்கிறதுல பெரிய திட்டம் கொண்டு இருந்தார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சபைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட போராடி என் புரிதலை நீங்கள் விரிவாக்குங்க, என் புரிதலை ஆழமாக்குங்க, என் புரிதலை அகலமாக்குங்க, என் புரிதலை கூர்மையாக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் தூங்கிட்டு உட்காரக்கூடாது. 1008 மனசில் வச்சுக்கிட்டு கர்த்தரோட வார்த்தையை கேட்காதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனத்திலிருந்து, வார்த்தை தேவனாக இருந்தது அப்படிங்கிறவரை உலகத்துக்கு ஆண்டவர் எல்லாரும் பார்த்து அந்த குறிப்பிட்ட சிறிய சமுதாயத்துக்குள்ளே மக்கள் தொட்டு பார்க்க அவரோடைய உரச ஆண்டவர் தீர்மானம் கொண்டார். அவருடைய புனிதம் கரைப்பட்டதும் அவருடைய தெய்வீகம் வீணா போயிடும் இப்படிலாம் ஆண்டவர் யோசிக்கல. மனுஷகுமாரனா முழுக்க மனுஷனா போங்க, மனுஷனுடைய தொல்லையெல்லாம் உங்கள் தொல்லையாக ஏற்றுக்கிட்டு மனுஷனுடைய நக்கல் நையாண்டி அவனுடைய குதர்க்கம், அவனுடைய எல்லா அதிமேதாவித்தனம், அவனுடைய பேதமை எல்லாத்தையும் ருசிச்சுட்டு வாங்க. அந்த துக்கத்தை, அந்த அவமானத்தை, அந்த மனவேதனையை, அங்கலாய்ப்பெல்லாம் அடைஞ்சிட்டு வாங்க, பிராயச்சித்தம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு தான் ஆண்டவர் அனுப்பினார். ப்ரேயரில் இந்த இன்வால்மெண்ட் வேணும். கிறிஸ்டியன் என்டவரில் அந்த கிறிஸ்துவை பின்பற்றும் அந்த அர்ப்பணிப்பில் நம் வாழ்வு ஒரு உரைகளோடு உரசிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்கத்தை உரசி பார்த்துட்டே இருக்க மாதிரி நம்ம தரத்தை ஆண்டவர் உரசி பார்த்துட்டே இருப்பார். ஏன் நீதிமான் துன்பப்படுகிறான்? எபிரேயர் 12:10 வாசிட்டு நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு செல்வோம். The book of Hebrews chapter 12 verse 10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ இயேசுவோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம், தேவன் தான் நம்மை பரிசுத்தப்படுத்திகிட்டே இருப்பார். நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது மாத்திரம்தான் நமக்கு முழுக்க வேலை. அதுதான் நமக்கு பெரிய வேலை. அதை நம்ம இன்னும் கற்றுட்ட பாடில்லை. என்னுடைய அபிப்பிராயம், நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. எனக்கு தெரியல, நான் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். பரிசுத்தப்படுத்துகிறவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். இருபத்தி 4 மணி நேரத்தில் இருக்க ஒவ்வொரு நொடி துளியும் தேவன் நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எந்த நொடி துளியிலே தேவன் நம்மை தூய்மைப்படுத்துகிறார், மெருகேற்றுகிறார், கூர்மையாக்குகிறார், வெளிச்சமாக்குகிறார் தெரியாது. ஆயிட்டே இருக்கு. பழைய நகை தான் இருந்தால் போட்டு அதை புதுசாக்க விருப்பப்பட்டிங்கன்னா பெரிய கடை வீதியில் எங்கெங்க நகை சுத்தம் பண்ணுவாங்க கேட்டால் 4-5 கடை காமி. ஏதோ சும்மா கடையில் போங்க, சின்ன அதுக்காக 1 கிலோ தங்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம், இருக்கிற ஏதோ ஒரு காணி எடுத்துன்னு போயிட்டு உட்காருங்க. ஐ வில் லைக் டு சீன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன். அங்கே தள்ளி உட்காருங்க. ஹீட்டாக ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அந்த இடம்.
ரொம்ப நெருக்கமாக வேறு எல்லாம் சின்ன பற்ற நீங்கள் தான் பார்க்கணும் கவனமாக. காமிங்கெல்லாம் நீங்கள் உட்காருங்க பாருங்கள் அப்படின்றோம், அவ்வளோதான். நீங்கள் தான் பார்க்கணும் என்னெல்லாம் செய்கிறான்னு. குறிப்பாக ஹீட் அதை ஒலைக்களத்தை சூடாக்கி அது நெருப்பு அப்படியே அப்படியே சகப்பாக இருக்கும். அதில் துணோண்டு குண்டுமணியை போட்டாலும் உங்களுக்கு தெரியும் அது எப்படி நிறம் மாறுது, எப்படி அதில் இருக்க அழுக்கு கேஸாக வெளியே போகுது, எவாப்ரேட் ஆகுதுங்கிற நீ பார்க்கலாம். பல கலரில் வெளியே போகும். கலப்படம்லாம் பல கலரில் வெளியே போகும். இருக்கிறதுலையே மட்டமான கலப்படம்னா கருப்பாக கரிமலை வாய் மாதிரி வெளியே தள்ளும். ரொம்ப நேரம் இருக்காது, அளவு பொறுத்து பளிச்சுன்னு அப்படியே போனோன்னே டேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் தண்ணி மாதிரி ஒரு சின்ன ட்ராப் விட்டால் எப்படி தண்ணி விடும் அது மாதிரி கூலாக்கிடுவான். அந்த டைமில் தான் சின்ன ஒரு பொடியை போடுவோம் பாருங்கள், டீ பிரகாசமாயிரும், தங்கம் கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். கதை சொல்லலை. எந்த நொடித்துளியிலே தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், எந்த நொடித்துளியிலே நம்மை தூய்மைப்படுத்துகிறார், எந்த நொடித்துளியிலே நம்முடைய அக்கிரமத்தை அறுக்கிறார், நம்ம துர்க்குணத்தை ஆண்டவர் சுட்டரிக்கிறார், நம்முடைய மூர்க்கத்தை, நம்முடைய கடினத்தை, நம்முடைய என்ன சொல்வது ஒவ்வாமையை தேவன் போக்குகிறார். காமிக்காமல் செய்வார், காமிச்சு செய்வார், உணர செய்வார். போயிடணும். அது போயிட்டால் தான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினதுனால ரெண்டே பலன்தான் என்னுடைய புரிதலிலே. ஒன்று, நம்ம விஷயத்தின் மேலே ஜெயத்தை நிலைநாட்டுவோம். இல்லைன்னா அந்த விஷயத்தில் அந்த எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கவும் செய்தவங்க வாளால் அறுப்புண்டு போகவும் தங்களை அர்ப்பணித்தாங்க. பாடுகளை சகித்து நாம் ஜெயிக்கவும் தேவன் பலனை தந்துடுவார். நாம் பரிசுத்தமாகும்போது இல்லை, பாடுகளையே மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் ஒரு அசுர பலத்தை தேவன் நமக்கு தந்துடுவார். நீதிமான் ஏன் துன்பம் அடைகிறான்? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளலாம் பொருட்டு. that we may become as holy as he is. நம்ம ஒரு காலம் தேவனை விட பரிசுத்தமாகவே முடியாது. இன்னொன்று சொல்லுவேன், அது என்னுடைய அபிப்பிராயம். தேவனுக்கு சமமாக இருப்பது கூட நம்மால் முடியுமான்னு தெரியாது. தேவன் நம்ம வைத்த நிலையிலே அவரோடு கூட அமர்வோம். But we may not come anywhere near as a rival to God. So இதெல்லாம் இனி முடிவு காலத்தில் நம்ம நாட்களை இன்னும் அறிவிலே தேவனுடைய வருகைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் ஆயத்தமாக வேண்டிய, மனோராஜ்யத்திலிருந்து விடுதலையாக வேண்டிய, இடரல்கள் மேல் ஜெயத்தை நிலைநாட்ட வேண்டிய, இடரலற்ற வாழ்வு வாழக்கூடிய அவசியத்தை புரிந்து கொண்ட உத்தரவாதமான விஷயங்கள். போதித்து எழுதி வாழ்க்கை சரிதையிலே ஒரு பங்கை, ஒரு இடத்தை பிடித்து எழுதப்பட்டவர்களாக இருந்தாலும் தேவன் அவங்களை சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அடைந்தாயிற்று என்பது கிறிஸ்தவத்தில் இல்லை. பிரைஸ் லார்ட். முற்றிலும் தேறினவர்களானோம் என்று சொல்வதற்கு இல்லை. நேற்றை விட இன்றைக்கி நான் தேவனுக்கு இன்னும் உகந்தவனாக தான் மாறணும். நேற்றைய தினத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புக்கு நேற்றைய தினத்துக்குள்ளே நான் ஆயிட்டேன்னா ஓகே. ஆனால் இன்றைக்கி என்னுடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லை சரிக்கு சரியாக இருக்குது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் எப்படி விசுவாசம் செயல்படுதுன்னா, இத்தனை கோணத்தில் பல விதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிற நாம் சிறிதும் பெரிதுமான சோதனைகளை, துக்கங்களை, அவமானங்களை, சிறுமைகளை, நிந்தனைகளை, நட்டங்களை, காயங்களை, விமர்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா இவங்களுக்காக ஜெபிச்ச ஜெபம் ஆண்டவர் கேட்பார். அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. கேவலப்பட போகிறது நாம தான். புரியல உங்களுக்கு?
நாம் உருப்படாத கழுதைகளாக இருந்து செய்கிற ஜெபம் கூட கடவுள் கேட்டு உண்மையாகவே கழுதையாக இருக்கவங்கள ஆண்டவர் வாயை திறந்து பேச வச்சு துதிக்க வச்சுட்டு அதுங்களை ஒரு ஆளாக்கி போயிட்டே இருப்பாங்க. நாம் வீட்டுக்குள்ளே காணாமல் போன காசை போல் இருப்போம். பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, 2 ராஜாக்கள் புத்தகத்துக்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் 2 கிங்ஸ். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டாலும் வஞ்சிக்கிற காலம் சரி 4ஆம் குறிப்பில் இருந்தோம். உண்மையான தீர்க்கதரிசிகள் இல்லாத காலம்னு 2 ராஜாக்கள் 3:11 இருந்தோம். 2 ராஜாக்கள் 4:1 வாசிப்போம். தி புக் ஆஃப் 2 கிங்ஸ் சாப்டர் 4 verse 1. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். அப்போது ஊழியர்கள் கடனிலே வாழும் காலம். ஊழியர்களே கடனிலே வாழும் காலம். விசுவாசிகளும் சொல்லவே வேண்டாம், கடனிலே வாழும் காலம். இது பட்டிமன்ற போக்கிலே சரியா தவறா அப்படின்னு நான் பேச இஷ்டப்படலை. இப்பயும் இது என்னுடைய அபிப்பிராயம். கடன் வாங்காமல் இருப்பது தான் தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய விருப்பம். அது பாவமா புண்ணியமான்னு கேட்குறத விட அது பாவத்துக்கு தான் நடத்துமே ஒழிய புண்ணியத்துக்கு நடத்தாது. கடன் வாங்குவதும் கடன் வாங்கி நீங்கள் புண்ணியம் செய்ய முடியாது, அது சரியாக வராது. செஞ்சது வேணால் புண்ணியமாக தெரியும். சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம குணப்படாமல் சில நேரத்தில் ஜெபிக்கிறோம், திருந்தாமல் மனந்துமேற்ற கனி இல்லாமல் தான் சூப்பராக போய் பழகி மரத்து போனவங்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி தேவன் என்னோடு பேசுகிறார். மரத்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜபங்களை கேட்டு தேவையுள்ளவர்களை ஆண்டவர் ரட்சித்துடுறாரு, பாவத்தை மன்னிச்சிடுறாரு, சுகப்படுத்திடுறாரு, விடுதலை பண்ணிடுறாரு, சுகப்படுத்திடுறாரு. அப்படியே இருந்த இடத்துல வலது கரத்தை உயர்த்தி சகோதரி மதுபாலாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டு நீர் அளித்த சிகிச்சைக்காக நன்றி. அது பலன் தந்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்குள்ளாகவே அந்த வார்டுக்குள்ளாக நடந்து தெளிவாக இல்லம் திரும்ப உதவி செய்யும். அடுத்த கட்டமான அடுத்த கால் அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாகக்கூடிய அளவுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஸோ இதெல்லாம் தேவன் செஞ்சிடறாரு. இப்போ நம்ம தொடர்ந்து என்ன துன்பப்படுவோம். அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு செஞ்சிட்டீங்க, என்னையே விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்போம். தப்பாது. ரொம்ப ரைட்டான கேள்வி, அவசியமான கேள்வி. நல்லா கேட்கலாம், தெளிவாக கேட்கலாம். கடவுள் காது செவிடுன்னா கூட செவிடங்காது சங்கு ஊதுன மாதிரி சங்க ஊதலாம், நோ ப்ராப்ளம். திடீர்னு அவருக்கு கேட்டுரும், ஆஹா எனக்கு ஏன் செய்யலைன்னு இவளுக்கு யோசனை வந்துடுச்சே, இவனுக்கு யோசனை வந்துடுச்சே அப்படின்னு ஆண்டவர் உணர்ந்துட்டு காரணம் சொல்லட்டுங்களா அப்படின்னு காரணத்தை சொல்ல ஆரம்பிப்பார். இல்லை காரணத்தை காமிக்க ஆரம்பிப்பார், உணர்த்த ஆரம்பிப்பார். அவனுக்கு ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டவனுக்கு திடீர் நீ போய் ஜாம் பண்ண, நான் போய் கேட்க, அவனை விடுதலை பண்ண இப்படி நடக்க போக உனக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை எத்தனையோ காலமாக இருக்குது. நீ அடையவே முடியாமல் குண்டாஞ்சட்டில் குதிரை ஓட்டின மாதிரி என்னை விட்டு தூரமாகவே நடந்துட்டுருக்க. நித்தமும் வாதிக்கப்படுகிற ஒரு நீதிமானை போல் ஏன் வாதை உள்ள இடத்துல இருக்கிற, வெளியே வா. அதானே இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. பாபிலோனின் சிறையிருப்பின் மத்தியிலே இருக்கிற சியோன் குமாரத்தியே, உன்னை நீ விடுவித்துக்கொள். உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கிறது இல்லை. நீங்கள் போய் திரும்பி அந்த குட்டையில் விழுவீங்க. யூ வில் நெவர் வாண்ட் டு கிவ் அப் யுவர் ரைட்ஸ். ஊழியக்காரங்களாம் ஒன்றும் எரிச்சல் கிடையாது, எனக்கு எரிச்சல் இல்லை. ஆனால் என்ன சில நேரத்தில் இந்த இமோஷன் ஆகுது. அதனால் நான் என்னால் எரிச்சல் ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது.
அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இதை விடலாம் என்னால் உண்மையை பேச முடியாது தெரியல, வேறு உண்மை என்கிட்ட இல்லை. ஒன்றும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியும். நீங்கள் பயப்படவே வேண்டாம், கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆனால் சொன்னது நடக்கும், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. தட் மச் இஸ் ட்ரூ. சொன்னது நடக்கும். புரியுதா? ஊழியக்காரனை கண்டு மிரண்டு போய் ஆவின்னு சீன்லாம் விடவே வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் மனம் திரும்பினாதான் உங்களுக்கு தைரியம். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் பளிச்சுன்னு உங்களை திகில் பிடிக்கும். சடன்லி யூ வில் பி காட் ரெட் ஹேண்டட். அப்போ தேவன் உங்களுடைய விடுதலைகளையும் விடைகளையும் உங்களை சுற்றி தான் வச்சுருக்கிறாரு. உங்களை சுத்திகரிப்பார், உங்களை தகுதிப்படுத்துவார். நமக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதமும் வேறு, அதனுடைய ஆண்டவர் பட்டுவார செய்வது வேறு முறை, வேறு விதம். ஆண்டவர் அவரை அறியாதவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அது வேறு விதம். அவனை போல என்ன ஆசீர்வதிங்கன்னு ஒரு நாளும் கேட்காதீங்க. அவன் நீங்கள் அல்ல, நீங்கள் அவன் அல்ல. ஸோ ஊழியர்கள் கடனிலே வாழும் காலம், விசுவாசிகள் கடனிலே வாழும் காலம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறது போல கடன் இல்லாத வாழ்வே கவலை இல்லாத வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்கினாலும் ஒன்று தான், பேங்க்கில் வாங்கினாலும்னா, தனிப்பட்ட மனுஷன்ட்டு வாங்கினாலும் ஒன்று தான். கடன் தான். 10 ரூபா கடனும் கடன் தான், 10,000 கோடியும் கடன் தான். அதுதான் அம்பானி அதானிலாம் கடனில் தான் வண்டியை ஓட்டுறாங்க. எல்லாமே அவங்க சொத்து இல்லை. அன்றைக்கி சொன்னேன் இல்லை, அந்த டைல்ஸ் வாங்க போகும்போது அந்த பெரிய பெரிய குடவுன்லாம் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், எல்லாம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நினைக்கிறேன், இஃப்எம் சரியாக அதுக்குள்ளே அவ்வளோ ஞாபகம் வருது. 80 பைசா வட்டி கட்டிகிட்டே இருக்காங்க. பொருள் தங்கி போச்சுன்னா 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல அவன் 100 ரூபா கொடுக்குறான். அதனால் வர லாபம் வந்து எதிர்பார்த்த 2 ரூபா கிடைக்க போகுது அப்படிங்கிற இடத்துல பரவாயில்ல சார், 1.5 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல சார், எவ்வளோ உச்சக்கட்டமாக தங்கி போயிடுச்சே, இனிமேல் இது எப்படி தள்ளுறது இந்த சரக்கு அப்படிங்கிற போது 1 ரூபா பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு கொடுத்துருவானா. ஏன்னா வட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த மீட்டர் வட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோமே, எனக்கு அது என்னன்னு தெரியாது. அது அப்படி தான் சொல்கிறாங்க, பளிச்சுன்னு நேரம் ஒவ்வொரு நாள் தள்ளி போக போக அது வாட்க கூட்டிகிட்டே போகும், வட்டிக்கு மேலே வட்டி, வட்டி மேலே வட்டின்னு. நான் நேரத்தை வீணாக்கல. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு பைபிள் தான் சொல்லுது. யூஆர் அ ஸ்லேவ். நான் விலைக்கு வாங்கலை, ஆனால் நீ விலை போயிடுற. அவன் ஒன்றும் விலைக்கெல்லாம் வாங்கலை, உனக்கு கடனாக தான் கொடுத்தான். திருப்பி கொடுக்கணும்னு ஒரு தொகையை கொடுத்தான். தொகையாக கொடுத்துருப்பான், என்னத்தையோ கொடுத்துருப்பான். பட் சூழல் எப்படி ஆகுது, கடனை செலுத்த முடியாமல் நீ போராடும்போது யூ பிகம் அ சேலபிள் பர்சன். உன்னையே விற்று போடக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாக மாறிடுற, மனுஷனாக மாறிடுற, அடிமையாக மாறிடுற. அடிமையாக மாறின பிற்பாடு தான் அவன் வேலை பேச ஆரம்பிப்பான். கடன் ஒரு பக்கம் இருக்க போக நம்மளை வேலை பேச ஆரம்பிச்சிருவான். சொல்கிறல்ல, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்துடுவான். நாம் அன்பிலே மாத்திரம்தான் கடன் பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. புத்திசாலித்தனமாக நம்ம சீட்டு போடுறோம், கட்டுறோம், கொள்கிறோம், இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். தெரிஞ்சும் தெரியாமல் நெருக்கம் வரும்போது தான் கடன் மேலே கடன் வாங்குகிறோம். ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கொடுத்துலாம் தெம்பாக இருக்கிறோம். 2 பக்கமும் கொடுக்க முடியாமல் 2 பேரும் வராங்க. பொருளும் முழுகி போகுது, பணமும் கட்ட முடியாமல் போகுது, மஞ்சள் நோட்டீஸும் கொடுக்க வேண்டிய கேவலத்துக்குள்ளாயிடுறோம். எடுத்தவங்க தானே எல்லோரும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட முடியாது. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில்
உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். எல்லாம் அந்த வசனத்தை சொல்லுங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதை மாத்திரம், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னும் ஒரு தடவை நச்சுன்னு சொல்லுங்க. இப்போதான் கேள்வியே. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது நீங்கள் சொல்லிடுவீங்களா? சொல்லிட்டீங்கன்னா கடன் போச்சு. எத்தனை கோடி முறை இந்த பிரசங்கத்தை கேட்டாலும் கராராக பேசாமல் ரொம்ப கனிவாக உங்கள் மேலே அப்படியே சொல்லு விட்டு அப்படியே அப்படியே ஆறுதலாக எல்லாம் அப்படி எனக்கு தெரியல, அது எனக்கு பேசவே வரவே வரல. சொல்கிறேன், அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்படிலாம் சொன்னாலும் உன் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லலைன்னா அற்புதம் இல்லை, கடன் போகாது. எப்படி பார்த்தாலும் அப்படி தான். அப்படியே சாவ கோழி மாதிரி அனுதாபாலய கிடைக்கும் மாதிரி பஞ்சத்தில் சூடான் தேசத்தில் இருக்கிற அப்படியே எலும்புரிக்கு மாதிரி எல்லாம் எலும்பு தோலுமாக இருக்கிற மாதிரி அப்படியே காமிச்சாலும் உன்னிடத்தில் என்ன இருக்குதுன்னு கேள்வி கேட்டுட்டா எலும்பு தோலும் இருக்குதா சொல்லணும். சொல்ல மாட்டிங்களோ? லேலோ அந்த ஆனஸ்டி இல்லை. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் இப்போ வெறித்தனமாக அவங்ககிட்ட பிடுங்குற மாதிரி பேசிடலாம். இதை எனக்கு இன்னும் பெரிய மேட்டர் இல்லை. கடவுள்கிட்ட தான், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம். உங்கள் கடவுள்கிட்டே நீங்கள் பழகிறதுல உங்களுக்கு உண்மை இல்லைன்னு தான் சொல்கிறேன். என்னுடைய விஷயத்தில் எனக்கு உண்மை இல்லை. இல்லைன்னா எனக்கு எத்தனையோ எவ்வளோ காலத்துக்குனா எனக்கு விடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பாஸ்டே அப்படி இருக்கா, நம்ம இருக்கலாம். உன் தலையில் மண்ணாவாரி போட்டுக்கிற, இங்கே வந்தால் கடவுள் வார்த்தையை கேளு. பாஸ்டரை பார்க்காத, சிஸ்டரை பார்க்காத, மூப்பனை பார்க்காத, அவனை பார்க்காத, இவனை பார்க்காத, உன்னை பாரு. கர்த்தருடைய வார்த்தை வந்துட்ட வந்தால் உன்னை பாரு, உன்னை தான் காமிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டில் என்ன இருக்குது? உன்னுடைய ஆவி ஆன்மா சரீரத்தில் என்ன இருக்குது? உன் இருதயத்தில் என்ன இருக்குது? உன்னுடைய அந்த ட்ரெஷரிங்கிறாங்களே, அந்த பொக்கிஷ பெட்டிக்குள்ளே, அந்த பொக்கிஷ சாலைக்குள்ளே என்ன இருக்குது? வாட் டு யூ ஹேவ்? இருக்கிறத சொல்லு. திருச்சிலாம் சொல்லாத, யோசிச்சுலாம் சொல்லாத. என்ன இருந்தால் இருக்கிறத சொல்லு. இல்லாததை அவர் சொல்லலை. கடன், 2 பேரை பிள்ளைகள் இழுத்துட்டு போகிற சூழல். என்ன இருக்குன்னு கேட்குறான். பிள்ளையா வீட்டில் இருக்கிறத சொல்லவா? பட்ட கடனுடைய அளவை சொல்லவா? இத்தனை 10 லட்சம் ரூபா பிரதர் அப்படின்னு சொல்லவா? எலிசா அப்படின்னு சொல்கிறவா? என்னத்தை சொல்ல நான் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. நம்மளும் யோசிச்சிட்டே இருக்கோம். இதை சொல்லவா? இதை சொன்னால் அதுவா? அதை சொன்னால் இதுவா? இதை மறைக்கவா? அதை மறைக்கவா? இப்படி இருந்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். கடன் நீண்டுக்கிட்டே இருக்கும், காலம் நீண்டுகிட்டே இருக்கும், விற்கிக்கிட்டே இருப்பீங்க. எப்படி ஆயிரும்னா செத்து போயிடுவான். அந்த கடனுக்கு வாங்கினவன் செத்து போயிடுவான். யார் மேலே விடியும்? உங்கள் மேலே தான் விடியும். உங்கள் மேலே இந்த பாரம் விடிஞ்ச போது கூட நீங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா கடன் போகும். இல்லைன்னா 2 பசங்களையும் இழுத்துட்டு போயிடுவானுங்க. எப்படி சௌரியம்? உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு ஆகக்கூடிய சூழல் இருக்கத்தான் செய்து. எல்லாம் இயேசு சொன்ன வார்த்தை தான். பைபிள் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லாமல் கொச்சையாக சொல்லியிருக்கேன். உன் கடனை கொடுத்து தீர்க்கு மட்டும் அவன் கொண்டு போய் உன்னை எங்கே போடுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு இயேசு சொன்னார். சிறைச்சாலையிலே போடுவான். So your captivity will continue. உன் சிறையிருப்பு தொடரும். உன் சிறையிருப்பு தொடரும். கடன் வாங்கினவனா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சா இருக்கான். ஒரு காலம் இருப்பான், அதுக்கப்புறம் வெளியே வருவான். அந்த கடங்காரன் போகிறான் பார், இவனுக்கெலாம் ஒரு கேடு, இவனுக்கெலாம் இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எச்சியை முழுங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோத்திரம் சோத்திரம். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள்.
அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக சொல்லிடணும். ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, இதுவும் 1/2 லிட்டர்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் பாதி குறைச்சி ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த ஆண்டட்ட செட்டியார் புத்தியோட பழகினீங்கன்னா உள்ளது எல்லாத்தையும் உருவிடுவார். சோத்திரம். வேஷம் போடாதீங்க. டோன்ட் யூ கத்தட்ட வேஷமாக பழகாதீங்க. உங்கள் நிர்வாகம் அவருக்கு முன்னாடியே தெரியும், என்ன இருக்குது என்ன இல்லை, என்ன பதுக்கியிருக்கீங்க என்ன பதுக்கலை. கடனில் வந்துட்ட பிற்பாடு வாழ்க்கை என்ன பறிமுதலாக போகுது? பிள்ளைகளே அப்போ உங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறேங்கிற சூடு சொரணை இல்லைன்னா நீங்கள் பொய் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம், ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டே இருக்கலாம். சௌரியம். ஆட்டம் ஆடி நிற்கிற வரைக்கும் ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை. யார் என்ன செய்ய போகிறா? ஒன்றும் செய்ய போகிறதில்ல. கடனை ஏறிக்கிட்டே இருக்கும், மீட்டர் வட்டி மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். செல்லா காசாயிரும், இருக்கிறதுமே வேல்யூ இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ரியாலிட்டி. நம்ம வாழ்க்கையில் திருந்துறதுக்கு தேவன் அநேக தருணங்களை கொடுக்கும்போது திருந்தாமல் அதெல்லாம் நடந்து முடிக்கிட்டு அப்புறம் சமாளிச்சுக்கிறேன், முடியவே முடியாது. இது ஒரு கசப்பான உண்மை தான். நம்ம மூலமாக அநேக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நாம் பின்வாங்கி போகலாம், நாம் கைவிடப்பட்டு போகலாம். அந்த பட்டணத்திலே நம்ம பேர் மறக்கப்பட்டு போகலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். அந்த கதை தான் நமக்கு தெரியும். இன்னும் பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிடுச்சு. அதெல்லாம் மேட்டர் தான். ஆனால் அது எப்படி கிளைமேக்ஸ் என்ன? அதை கொண்டு போய் நீ விற்று உன் கடனை அடைச்சிட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எல்லாம் கரெக்டாக வாசிங்க இந்த வசனம், 7ஆம் வசனம். அவன் போய் தேவனை மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அவள் போய் தேவனை மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இதெல்லாம் காலத்தால் அழியாத படிப்பினைகள். கடவுள்கிட்ட லஞ்ச லாவணியம் சரி வராது, ஒத்து வராது. ஓர வஞ்சனை அவர்கிட்ட பலிக்காது. ரொம்ப சீரியஸான வேத பகுதி. அவ்வளோ ஒரு உபகாரம் நிறைந்த ஒரு வேத பகுதிக்குள்ளே படிப்பினைகள் இருக்குது, ஒழுங்குமுறைகள் இருக்குது, சீரமைய வேண்டியவள் இருக்குது, சீர்படுத்தி கொள்ள வேண்டியவள் இருக்குது, உத்தரவாதம் இருக்குது, கணக்கு ஒப்புவித்தல் இருக்குது, உக்ரானத்துவம் இருக்குது. ஸோ உங்களை உய்த்துணருங்கள். கண்களை மூடுங்க, உங்களை உய்த்துணருங்கள்.